ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். அமைச்சர் வசந்த சமரசிங்கவுக்கு முறையான திட்டமிடல் இல்லாததால் அரசாங்க களஞ்சியங்களில் உள்ள நெல் கையிருப்புகளை விற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என அரிசி உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் முதித் பெரேரா குற்றம் சுமத்தியுள்ளார். வசந்த சமரசிங்கவுக்கு நெருக்கமான ஒரு ஆலை உரிமையாளர் குறித்து குற்றம் சுமத்திய முதித் பெரேரா அவர் முன்னர் பசில் ராஜபக்சவுக்கு ஆதரவாக செயற்பட்டவர் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், அமைச்சர் வசந்த சமரசிங்கவின் செயற்பாடுகள் காரணமாக அரசாங்க களஞ்சிய சாலைகளில் நெல் மூட்டைகள் நிரம்பி வழிகின்றன. தேர்தல் பிரச்சாரத்துக்கு பணம் செலவழித்த ஒரு நண்பருக்கு பயனளிக்கும் வகையில் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் நெல் கையிருப்புகளை அரைத்து அரிசியாக்கும் டெண்டரை கையளிப்பதற்கு வசந்த சமரசிங்க ஒரு சூட்சும முயற்சியை மேற்கொண்டிருந்தார். அமைச்சின் மட்டத்தில் செயல்படும் இந்த அரிசி மாஃபியாவால் ஜனாதிபதி கூட தவறாக வழிநடத்தப்படுகின்றார். சில மாதங்களுக்கு முன்னதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் கையிருப்பில் உள்ள நெல்லை அரைத்து அரிசியாக்குவதற்கு வரலாற்றில் இதற்கு முன் இல்லாத வகையில் ஒரு விசித்திரமான டெண்டர் கோரப்பட்டது. அந்த டெண்டர் நிபந்தனைகள் வசந்த சமரசிங்க நெருக்கமான ஒரு ஆலை உரிமையாளருக்கு சாதகமான வகையில் அமைக்கப்பட்டிருந்தது. குறித்த அரைக்கும் ஆலை உரிமையாளர் முன்னர் பசில் ராஜபக்சவுடன் நெருக்கமாக பணியாற்றியவர் என்பதுடன் கடந்த முறை வசந்த சமரசிங்கவின் தேர்தல் பிரச்சாரத்துக்கு நிதி பங்களிப்புகளையும் வழங்கியிருந்தார். இந்த ஊழல் செயல்முறைக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு அளித்திருந்தோம். எனினும் முறைப்பாடு அளிக்கப்பட்ட 4 மணி நேரத்துக்குள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட டெண்டரை திரும்ப பெற நடவடிக்கை எடுத்திருந்தது. அரசாங்கத்துக்கு இழப்புகள் ஏற்படுத்திய குறித்த ஆவணங்களில் வசந்த சமரசிங்கவின் பல்கலைக்கழக நண்பரான கோஷலபில் பாவ என்பவர் கைத்தெழுத்திட்டிருந்தார். அமைச்சர் வசந்த சமரசிங்கவுக்கு முறையான திட்டமிடல் இல்லாததால் அரசாங்க களஞ்சியங்களில் உள்ள நெல் கையிருப்புகளை விற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 2018 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரையிலான 6 ஆண்டு கால பகுதியில் 2,67,138 மாணவர்கள் பாடசாலை கல்வியை இடைநிறுத்தியுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. 2018 முதல் 2024 வரையான வருடாந்திர பாடசாலை மாணவர் தொகை கணக்கெடுப்பு தரவுகளின் அடிப்படையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 1ஆம் தரம் முதல் 10ஆம் தரம் வரை ஒவ்வொரு வகுப்பிலும் சேர்ந்த மாணவர்களின் எண்ணிக்கை மற்றும் அவர்கள் விலகிய விகிதங்களை கருத்தில் கொண்டு சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட சமன்பாட்டை பயன்படுத்தி இந்த தரவுகள் கணக்கிடப்பட்டுள்ளன. அதற்கமைய பாடசாலை கல்வியை இடைநிறுத்திய மாணவர்களின் எண்ணிக்கை 2018 38,839 ஆகவும் 2019 41,503 ஆகவும் 2020 32,540 ஆகவும் 2021 25,492 ஆகவும் 2022 52,596 ஆகவும் 2023 50,345 ஆகவும் 2024 மற்றும் 25,823 ஆகவும் பதிவாகியுள்ளது. குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் ஆட்சி கால கொரோனா பெருந்தொற்று பொருளாதார நெருக்கடிகள் காரணமாகவே ஏராளமான மாணவர்கள் தங்கள் படிப்பை இடைநிறுத்தியுள்ளமை புள்ளி விவரங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. அவ்வாறு இடைவிலகிய மாணவர்களின் சிலர் சர்வதேச பாடசாலைகளில் சேருதல் அல்லது குடும்ப உறுப்பினர்களுடன் வெளிநாடுகளுக்கு செல்லுதல் போன்ற காரணங்களால் பாடசாலை அமைப்பில் இருந்து விலகினாலும் அவர்கள் தொடர்ந்து முறையான கல்வியை பெற்றுக் கொண்டிருக்கலாம் என்றும் கருதப்படுகின்றது. பிள்ளைகள் பாடசாலை கல்வியை இடைநிறுத்துவதற்கு தனிப்பட்ட காரணங்கள், பாடசாலை சார்ந்த காரணங்கள், குடும்பம் சார்ந்த காரணங்கள், சமூக காரணங்கள் மற்றும் பிற கல்வி நடவடிக்கைகளில் ஈடுபடுதல் போன்றவை முக்கிய காரணங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2025 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2026 ஆண்டில் இலங்கையின் ஒட்டுமொத்த அரச வருமானம் குறையும் என நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. 2027 ஆண்டுக்காக வெளியிடப்பட்ட நிதி மூலோபாய அறிவிக்கையின்படி மானியங்கள் உள்ளடங்கலான ஒட்டுமொத்த அரச வருமானம் 2025 ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 16.7% காணப்பட்டதுடன் அது 2026 ஆண்டில் 15.8% வரை வீழ்ச்சியடையும் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. 2025 ஆண்டில் வாகன இறக்குமதி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டதன் மூலம் ஒரு முறை மாத்திரம் கிடைக்கப்பெற்ற வரி வருமான அதிகரிப்பை தொடர்ந்து வருமான சேகரிப்பு சாதாரண நிலைக்கு திரும்பியமையே இந்த வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் என்று நிதி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. 2022 ஆண்டு பொருளாதார நெருக்கடி காலத்தில் அரச வருமானம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 8.4% வரை வீழ்ச்சியடைந்திருந்ததுடன் இது உலகளாவிய மிக குறைந்த மட்டங்களில் ஒன்றாக அமைந்திருந்ததாகவும் அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. பின்னர் நடைமுறைப்படுத்தப்பட்ட வரி ஆளுமை கொள்கைகள் மற்றும் வருமான நிர்வாக சீர்திருத்தங்கள் காரணமாக வரி அடிப்படை விரிவடைந்துள்ளதுடன் வரி ஏய்ப்பு மற்றும் வரி இழப்புகளை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் மத்திய கிழக்கின் புவிசார் அரசியல் சூழ்நிலைகள், உலகளாவிய வர்த்தகம் மற்றும் எரிசக்தி சந்தையில் ஏற்படக்கூடிய தடங்கள் காரணமாக எதிர்காலத்தில் அரசு வருமான இலக்குகளை தக்க வைத்துக் கொள்வது சவாலாக அமையலாம் என்று நிதி அமைச்சு வலியுறுத்தியுள்ளது.
கொரிய குடியரசின் முன்னாள் வெளிவிவகார பிரதி அமைச்சரும் இலங்கைக்கான முன்னாள் கொரிய தூதருமான ஜோங் மூன் ஷோய் அவர்களும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையே கொழும்பில் ஒரு சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இவ்வாண்டு இறுதியில் நடைபெறவுள்ள ஆசிய அரசியல் கட்சிகளின் சர்வதேச மாநாடு குறித்து இச்சந்திப்பில் விவாதிக்கப்பட்டுள்ளது. ஆசிய நாடுகளுக்கு இடையே கூட்டாண்மை மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் மூலம் முக்கியத்துவம் குறித்தும் இதன்போது விவாதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையேயான பயணிகள் கப்பல் சேவைகள் வலுப்படுத்தும் மற்றும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக தமிழ்நாட்டில் உள்ள நாகப்பட்டினம் துறைமுகத்தில் அமைந்துள்ள சர்வதேச பயணிகள் முனையத்தில் சுங்கவரி இல்லாத வர்த்தக வசதிகளை அறிமுகப்படுத்த தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்தியா இலங்கை கப்பல் வழித்தடத்தை பயன்படுத்தும் பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இந்த புதிய முயற்சியின் முக்கிய நோக்கம் துறைமுகத்தில் பயணிகள் அனுபவத்தை ஒரு சர்வதேச விமான நிலையம் மற்றும் சர்வதேச கடல்சார் முனையத்தின் தரத்துக்கு நெருக்கமாக கொண்டு வருவது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கடல்சார் சபையால் உருவாக்கப்பட்ட இந்த முனையம் நாகப்பட்டினம் மற்றும் காங்கேசன்துறைக்கு இடையே பயணிகள் படகு சேவைகளை எளிதாக்கும் என்றும் கூறப்படுகின்றது. 2024 ஆகஸ்ட் மாதத்தில் இதன் செயற்பாடுகள் தொடங்கியதில் இருந்து இந்த சேவை சுற்றுலா பயணிகளின் யாத்ரீகர்கள், வணிகர்கள் மற்றும் இரு நாடுகளைச் சேர்ந்த இந்திய இலங்கை புலம்பெயர்ந்த சமூகத்தினர் மிகவும் முக்கியமான பயண வழித்தடமாக மாறியுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. எல்லை தாண்டிய கடல்சார் இணைப்புகளுக்கான தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக குறிப்பிடும் அதிகாரிகள் இதுவரை இந்த வழித்தடத்தில் 25,000க்கும் மேற்பட்ட பயணிகள் கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் முன்மொழியப்பட்ட இந்த வரி விலக்கு கடைகள் இந்திய அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகளின்படி சுங்க வரிகள் மற்றும் பிற வரிகளில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருட்களை சர்வதேச பயணிகள் வாங்குவதை இலகுப்படுத்தும். அதன்படி அதற்கான ஏற்பாடுகள் ஜூலை மாதம் தொடங்கும் என்றும் அடுத்த 6 மாதங்களுக்குள் கடைகளை முழுமையாக திறக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் இந்த நடவடிக்கை இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான சுற்றுலா மற்றும் கடல்வழி வர்த்தக உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்றும் பயணிகளின் வசதியை அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகின்றது. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த முதியோர்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்படும் மாதாந்த முதியோர் உதவித்தொகையை தேசிய அடையாள அட்டை இல்லாத காரணத்தினால் பெற்றுக்கொள்ள முடியாமல் உள்ளது. இதன் நிலையில் குறித்த சிரேஷ்ட பிரஜைகளுக்காக விசேட அடையாள அட்டை வழங்கும் திட்டம் ஒன்றை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த திட்டமானது கிராமிய வளர்ச்சி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் கீழ் உள்ள தேசிய முதியோர் செயலகம், ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களம் மற்றும் பதிவாளர் நாயக திணைக்களம் ஆகியவற்றுடன் இணைந்து முன்னெடுக்கப்படுகின்றது. தற்போது 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட தகுதியுள்ள முதியோர்களுக்கு மாதம் தோறும் 5,000 ரூபாய் உதவித்தொகையை அரசாங்கம் வழங்கி வருகின்றது. இந்த திட்டத்தின் கீழ் சுமார் 10 லட்சம் பயனாளிகள் இணைக்கப்பட்டுள்ள நிலையில் தகுதி உள்ளவர்களில் சுமார் 76,716 பேர் தேசிய அடையாள அட்டை இல்லாத காரணத்தினால் இந்த உதவித்தொகையை பெற முடியாதிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பிரச்சினைக்கு தீர்வாகவே இந்த விசேட திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பில் தேசிய முதியோர் செயலகமும் அறிவுறுத்தல்களை விடுத்துள்ளது. தேசிய அடையாள அட்டை இல்லாததால் உதவித்தொகை பெற முடியாத முதியவர்கள் உடனடியாக தமது கிராம உத்தியோகஸ்தர்கள், சமூக வலுவூட்டல் உத்தியோகஸ்தர் அல்லது முதியோர் உரிமைகள் அபிவிருத்தி உத்தியோகஸ்தரை தொடர்பு கொள்ள வேண்டும். தகுதியுள்ள பயனாளிகளை கண்டறிந்து அவர்களை விரைவில் இந்த உதவித்தொகை திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்காக மாவட்ட மற்றும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழுக்கள், சமூக சக்தி அமைப்புகள் மற்றும் சமூக அபிவிருத்தி குழுக்களின் ஊடாக தரவுகள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. உதவித்தொகை பெறுவதில் நிலவும் இவ்வாறான தடைகளை நீக்கி தகுதியுள்ள அனைத்து முதியோர்களுக்கும் சமூக பாதுகாப்பு கிடைப்பதை உறுதி செய்வதே இந்த திட்டத்தின் பிரதான நோக்கம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போதைய அரசு இந்த உதவித்தொகையை 3,000 ரூபாயில் இருந்து 5,000 ரூபாயாக உயர்த்தியுள்ளது. பயனாளிகளின் எண்ணிக்கையை 1 மில்லியனாக விரிவுபடுத்தவும் முடிவு செய்துள்ளது. தற்போது அஸ்வெசும திட்டத்தின் வங்கிக் கணக்குகளின் மூலம் 6,98,790 மூத்த குடிமக்களுக்கு இந்த உதவித்தொகை விநியோகிக்கப்பட்டு வருவதுடன் மேலும் 2,32,496 பயனாளிகள் தபால் நிலையங்கள் மூலம் இந்த தொகையை பெறுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஜாலில் வீடு ஒன்று வன்முறை குழுவினரால் அடித்து சேதப்படுத்தப்பட்டுள்ளது. நாவட்குழி பகுதியில் உள்ள வீடு ஒன்று இவ்வாறு சேதப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது குறித்து நேற்றைய தினம் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மீட்டர் வட்டிக்கு பணத்தினை பெற்றுவிட்டு அதனை அடைப்பதற்கு வாங்கிய பணத்தின் பல மடங்கு பணமானது செலுத்தப்பட்டும் கடன் தீரவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வட்டிக்கு பணத்தினை பெற்றவர்களும் கொடுத்தவர்களுக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து வன்முறை கும்பலால் பணத்தினை பெற்றவரது வீடு மீது இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இது குறித்து சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடும் செய்யப்பட்டுள்ளது. போலீசார் இது குறித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
மட்டக்களப்பு நகருக்குள் நுழையும் பிரதான பாலங்களில் ஒன்றான புது பாலம் உடைந்து வீழ்ந்துள்ளதனால் அப்பகுதியுடனான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் வார இறுதி நாள் என்ற காரணத்தினால் போக்குவரத்துகள் மிக குறைவாக இருந்ததால் எந்த இழப்புகளும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. வீதி அபிவிருத்தி திணைக்களத்துக்கு சொந்தமான இப்பாலத்தின் வீதிகள் கடந்த ஆட்சி காலத்தில் புனரமைக்கப்பட்ட நிலையில் இந்த விபத்து ஞாயிற்றுக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது. பாடசாலை மாணவர்கள் அதிகளவில் பாவிக்கும் இந்த வீதியினை தினமும் பெரும்பளவான பொதுமக்கள் பயன்படுத்தி வரும் நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு வரும் நோயாளர் காவு வண்டிகளும் இந்த வீதியினை கூடுதலாக பாவித்து வருவதாகவும் பொதுமக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த நிலையில் இந்த பாலம் இடிந்து வீழ்ந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா மற்றொரு கடல் வழித்தடத்தை உருவாக்க முயற்சி செய்து வருவதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்காவுடன் இறுதி உடன்படிக்கைக்கு வருவதற்கு முன் நடைபெறும் 60 நாள் பேச்சுவார்த்தைகளின் போது ஹோர்முஸ் நீரின் வழியாக கப்பல்கள் தலையீடின்றி செல்வதை உறுதி செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்யும் பொறுப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் 5வது பிரிவின் கீழ் ஈரானுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி ஈரானுடன் ஒருங்கிணைக்காமல் எந்த ஒரு கப்பலும் அந்த பகுதியை கடந்து செல்ல முடியாது என்று கூறப்படுகின்றது. இவ்வாறானதொரு பின்னணியில் அமெரிக்கர்கள் மற்றும் ஒரு கடல் தடத்தை உருவாக்க முயற்சி செய்து வருவதாக ஈரானிய அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த 60 நாள் பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஹோர்முஸ் நீரின் நிர்வாகத்தை நிரந்தர அடிப்படையில் இணைத்து ஒருங்கிணைப்பது குறித்து ஈரானும் ஓமானும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. இருப்பினும் தற்போதைக்கு ஹோர்முஸ் நீரிணையை கட்டுப்பாட்டை தன் வசம் வைத்திருப்பதற்கான முழு பொறுப்பையும் இந்த ஒப்பந்தத்தின் 5வது பிரிவு ஈரானுக்கு வழங்குகின்றது என்று ஈரானிய அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர்.